ஐபிஎல் மெகா ஆக்ஷனில் மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும், எந்த மாதிரி பிளேயர்களை ஆக்ஷனில் டார்கெட் பண்ணாங்கன்னா அவங்க மறுபடியும் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண முடியுங்கிறத பற்றி தான் இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கேவின் சிஎன்சி தமிழ். ஃபஸ்ட்டு நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீமோட ரீடென்ஷன், அதுக்கப்புறமா ஆக்ஷனில் இருக்க பேலன்ஸ் பர்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குங்கிறத இப்போ பார்த்துடலாம். மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் 5 சாலிட் இந்தியன் பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மான்னு. இதனால மொத்த பர்ஸ் 120 கோடியில் 75 கோடி ரிட்டென்ஷனுக்கு செலவு பண்ணது போக மிச்சம் இருக்க 45 கோடியோட ஆக்ஷனுக்கு வருவாங்க. மும்பை இந்தியன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்தியன் ஆப்ஷனை ரீட்டைன் பண்ணிட்டாங்க. இதனால் அவங்களுக்கு ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அதுவும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக இருந்தால் ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கு டீகாக் மாதிரியான ஒரு பிளேயர் பர்ஃபெக்டாக சூட் ஆவார். அப்படி டீகாக் கிடைக்காத பட்சத்தில் ரயன் ரிக்கில்டன் கூட ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஏன்னா எம்ஐ கேப்டவுன் டீமில் அவர் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்துட்டு இருக்காரு. ஃபில் சால், ஜானி பேஸ்டோ மாதிரியான பிளேயர்களை கூட ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம், இவங்க யாரும் கிடைக்காத பட்சத்தில். ரீட்டைன் பண்ணியிருக்க 5 பிளேயர்ஸில் 4 பேர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். இதில் சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா அண்ட் திலக் வர்மா 4 பேருமே டாப் ஆர்டரில் டாப் 5ல் ஃபில்அப் பண்ணிடுவாங்க. ஹர்திக் பாண்டியா நம்பர் 6ல் ஆடுறதுனால நம்பர் 5 பொசிஷனுக்கு ஒரு ஆல்ரெடி ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் தேவைப்படலாம். இந்த இடத்துக்கு இங்கிலாந்து சேர்ந்த லைம் லிவிங்ஸ்டன் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பொல்லாடு இல்லாமல் அந்த டீம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்த இவரால் ஃபில் பண்ண முடியும். நம்பர் 7 பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இந்தியன் ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் கிடச்சா மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கு வாஷிங்டன் சுந்தர் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். வாஷிங்டன் சுந்தர் கிடைக்காத பட்சத்தில் குருணால் பாண்டியா கூட ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார் இந்த இடத்துக்கு. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் டீமோட பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா மெயின் பவுலராக இருக்கார். இவருக்கு சப்போர்ட்டிங் ஆப்ஷனில் ஹர்திக் பாண்டியா மினிமம் 2லேருந்து 4 ஓவர் வரைக்கும் அவரால் பவுலிங் போட முடியும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் டீமால் 6லேருந்து 8 ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். எப்போவுமே மும்பை இந்தியன்ஸ் டீம் ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த வருஷம் ட்ரெண்ட் போல்டர் ஆர்ஆர் டீமால் ஆர்டிஎம் பண்ண முடியாது. அதனால மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ட்ரெண்ட் போல்ட் வரதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் போல்ட் கிடைக்காத பட்சத்தில் மிச்சல் ஸ்டார்க், மார்க்கோ யான்சன், ஸ்பென்சர் ஜான்சன் மாதிரியான லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்களை ட்ரை பண்ணுவாங்க மும்பை இந்தியன்ஸ் டீம். அண்ட் ஃபைனலி அன்கேப்டு பிளேயர்ஸ் ஆர் அப்கமிங் பிளேயர்ஸை ஃபைன் பண்ணுறதுல மும்பை இந்தியன்ஸ் டீமை விட ஏதாவது டீம் பெட்டராக பண்ணுவாங்களான்னு பார்த்தா அப்படி எந்த டீமும் கிடையாது. லோக்கல் டேலண்ட்லேருந்து ஓவர்சீஸ் யங் பிளேயர்ஸ் வரைக்கும் நிறைய யங் டேலண்ட்ஸை ஐபிஎலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் டீம் ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ராலேருந்து லாஸ்ட் இயர் விளையாண்ட அன்ஷுல் கம்போஜ், நுவான் துஷாரா வரைக்கும் நிறைய யங் டேலண்ட் பிளேயர்ஸை ஐபிஎலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க மெயின் 5 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணிட்டாங்க. இவங்களை சுற்றி விளையாட மற்ற பிளேயர்ஸை ஃபைன் பண்ணால் மட்டுமே இவங்களால் மறுபடியும் இந்த வருஷம் டாப் 4 பொசிஷனை அடைய முடியும். இந்த வருஷம் கூட ஓவர்சீஸுகளில் நிறைய யங் அப்கமிங் பிளேயர்ஸ்கள் வந்திருக்காங்க. இங்கிலாந்துலேருந்து டேன் மூஸ்லி, ஜேக்கப் பீத்தல், அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆரன் ஹார்டி, ஜேவியர் பாட்லெட், அதுக்கப்புறமா நியூசிலாண்ட்லேருந்து வில்லியம் ஒர்க்ரே, ஸ்ரீலங்காலேருந்து துனித் வெள்ளாலகே, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ரயன் ரிக்கில்டன், இந்த மாதிரி நிறைய அப்கமிங் யங் பிளேயர்ஸ் ஓவர்சீஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்களையெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் டீம் அவங்க டீமுக்கு கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். இதுவரை நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும், ஆக்ஷனில் எந்த மாதிரி பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுவாங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இதை தவிர வேறு எந்த முக்கியமான பிளேயரை ஆக்ஷனில் டார்கெட் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.